ஒட்டுமொத்த டீமும் அவுட் ஆகி கைவசம் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கோ இன்னும் 70க்கும் மேல ரன்கள் வேணும். எதிரணியோ உலகத்தோட டாப் கிளாஸ் பவுலிங் அட்டாக். இப்படிப்பட்ட ஒரு இம்பாசிபிளான சூழ்நிலையில தனியால நின்னு உலகத்தை மிரள வச்ச ஒருத்தர் இருக்காருன்னா அது ஸ்ரீலங்காவோட குசால் பெரேரா தான். குசல் பெரேராவோட பேட்டிங் ஸ்டான்ஸை பார்த்தாலே நமக்கு சனத் ஜெயசூர்யா தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அதே மாதிரியான அக்ரெசிவ் லுக், அதே பவர்ஃபுல் ஹேண்ட் ஸ்பீட். 2014 T20 உலக கோப்பையை ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கு இவரோட அதிரடி ஆரம்பங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இவரோட கரியர்ல மட்டும் இல்ல, உலக கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே மிக முக்கியமான மேட்ச் 2019 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த டர்பன் டெஸ்ட் தான். 304 ரன்களை சேஸ் பண்ணும்போது ஸ்ரீலங்கா 226 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தோக்குற நிலைமையில இருந்துச்சு. ஆனா அங்கதான் குசால் பெரேரா 11வது பேட்ஸ்மேன் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு டேல் ஸ்டெயின், ககிசோ ரபாடா பவுலிங் எல்லாம் சும்மா 4 பக்கமும் செதறடிச்சு 153 ரன்கள் எடுத்து ஸ்ரீலங்காவை ஒரு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாரு. கரியர் முழுக்க இவருக்கு விபத்துகளும் தோள்பட்ட காயங்களும் பெரிய தடையா இருந்துச்சு. எத்தனையோ முறை டீமை விட்டு வெளியில போனாலும் ஒவ்வொரு முறையும் உள்ள வரும்போதும் அதே பழைய அக்ரெசிவ் பேட்டிங்கோட வந்து மாஸ் காட்டுறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. சுத்தி இருக்கிறவங்கள கைவிட்டாலும் சரி, உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையோட தனியால நின்று சரித்திரத்தை மாத்துறது தான் ரியல் கெத்து.